பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? Hallelujah, praise God. கர்த்தருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல இடங்களிலும் கர்த்தர் வல்லமை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு தான் தாவீது சொல்கிறான், ஆண்டவரே, நான் வானத்தின் உயரங்களில் போனால் நீர் அங்கே இருக்கிறீர், கடலின் ஆழங்களில் போனால் நான் அங்கே இருக்கிறீர். ஹல்லேலூயா. நான் எங்கே ஆண்டவரே ஓடுவேன்? நீ எல்லா இடத்திலும் இருக்கிறீர். ஹல்லேலூயா. உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? ஹல்லேலூயா. பரிசுத்தர் நீர். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே, பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது ஆண்டவரே. தேவரீர் நீர் ஒருவரே ஆண்டவர் என்று நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிளந்தவர். ஹல்லேலூயா. யோர்தான் நதியை தடுத்து நிறுத்தினவர். எரிகோ கோட்டையை உடைத்தவர். ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக கொடுத்தவர் ஆண்டவர். இன்றைக்கும் அதே தேவன், ஹல்லேலூயா, அதே தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக, ஹல்லேலூயா, நமக்காக செய்கிற ஆண்டவர், நம்மையே வழி நடத்தும் ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஹல்லேலூயா வனாந்தரத்தில் உணவு இல்லாது போது, உணவு வேண்டும் என்ற போது தூதர்கள் உண்ணும் உணவால் ஆண்டவர் போஷித்தார். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பினார்.
கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்மை போஷிக்கிறார். அன்றன்றைய தேவைகளான அன்றன்றைக்கான உணவை ஆண்டவர் பார்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விசுவாசி, நீ பயப்படாதே. கர்த்தர் நம்மை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம் தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எல்லா பக்கமும் அணை கட்டும் சூழ்நிலை, எங்கே போவது என்று தெரியவில்லை, எதிராளிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று மோசே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்ன செய்வோம் என்று கேட்கும் பொழுது, ஆண்டவர் நான் இருக்கிறேன், கோலை கடலுக்கு நேராக நீட்டு என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் தான் புரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. கடலில் ஒரு பாதையை உருவாக்க முடியும் என்ற அறிவும் ஞானமும் விசுவாசமும் நமக்கு பத்தவில்லை. ஹல்லேலூயா. அதனால் தான் நாம் சந்தேகப்படுகிறோம், அதனால் தான் நாம் ஓடுகிறோம், அதனால் தான் நாம் கவலைப்படுகிறோம், அதனால் தான் எல்லா வருத்தங்களில் விழுகிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுது நம் வாழ்க்கையில புரிந்து கொள்கிறோமோ, கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளந்தவர், அவர் நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகளையே கூட விளக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அதன் மத்தியில் நம்மை நடத்த முடியும் என்று நீ விசுவாசிக்கும் பொழுது, எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் சமாதானமாய் முடிந்துவிடும். ஹல்லேலூயா. கர்த்தரை நீ விசுவாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, உயிரோடு எழுந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர், ஹல்லேலூயா, he is the God of the living and the dead. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. பாதாளத்தை இறங்கி, ஹல்லேலூயா, அதன் திறவுகோல்களை கையில் எடுத்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Don't underestimate the name of the Lord Jesus Christ. Don't underestimate the name of the Lord Jesus Christ. குறைச்சி மதிப்பிடாதீர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதிபதியே இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. ஜீசஸ் name. Hallelujah, Hosanna. Oh, ribada shapari karamado, ribada marada ramarisha. Oh, ribada hadarama shinkara maraba. Hallelujah, Hosanna. Hallelujah. உயிரோடு இருக்கும் ஆண்டவர். Hallelujah, hallelujah. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Oh, Jesus Lord. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவர் ஆண்டவர். மரணமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே இருந்தாலும் கர்த்தர் அதை ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா.
பாதாளம் வென்றவர் ஆண்டவர். அதன் திறவுகோலை கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. செய்கிறோம் அல்லேலூயா ஓசன்னா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா ஓசன்னா. கர்த்தர் எல்லா சாபங்களையும் உடைக்கிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையில எல்லா சாபங்களையும் உடைக்கிறார். எல்லா வியாதிகளையும் நீக்கிறார். எல்லா பலவீனங்களையும் நீக்குகிறார். எல்லா தடைகளையும் உடைக்கிறார். பாவங்களை மன்னிக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பாவங்களை மன்னிக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உன்னை ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர். ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரே நீ விசுவாசி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியையும் ஆள்கிற தேவன். ஹல்லேலூயா. He is the King of kings and the Lord of lords. தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் அவர் ஒருவரே. கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாம் சொல்லுவோம். அல்லேலூயா ஓசன்னா. Praise God, Lord Jesus Christ. அல்லேலூயா ஓசன்னா. பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஓசன்னா. பரிசுத்த ஆவியானவரே. ஓ அல்லேலூயா ஓசன்னா. தூய ஆவியானவரே. அல்லேலூயா ஓசன்னா. Praise God. துதியுங்கள் கர்த்தரையே துதியுங்கள். அல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள் வாழ்க்கையை. அல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். Give your life to Jesus Christ. கர்த்தருக்கே ஒப்புக்கொடுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா. ஓரிபாதா ஷவரா கீரபாரா. கர்த்தருக்கே ஒப்புக்கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையை. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், பிசாசை காலால் நசுக்கிறவர் ஆண்டவர். பிசாசின் சூழ்ச்சிகள் ஒரு நாளும் வெற்றி பெறாது. பிசாசின் சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில வெற்றி பெறாது. பிசாசின் சூழ்ச்சிகள் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில வெற்றி பெறாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிற வல்லமை உள்ளவர். கர்த்தர் நல்லவர். அவர் விடுதலை தருகிறார். உன் வாழ்க்கையில விடுதலை தருகிறார். வல்லமை உள்ளவர். நீ விசுவாசித்தால் கர்த்தர் விடுவிக்கிறார். எல்லா கட்டுகளையும் உடைக்கிறார். எல்லா பலவீனங்களையும் மாற்றுகிறார். ஜெயித்த ஆண்டவர். அவர் ஜெயித்த ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவர். கர்த்தரையே ஆராதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தரையே ஆராதிங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். பரிசுத்தர். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை மாற்றுகிற ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் மாற்றுகிறார். அவர் மாற்றுகிறார். அடிப்படையிலிருந்து அஸ்திபாரத்திலிருந்து கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். நீ கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். கர்த்தரை விட்டு விடாதே. ஹல்லேலூயா. கர்த்தரால் மாற்ற முடியும். கர்த்தரால் உன்னை விடுவிக்க முடியும். கர்த்தரை விட்டு விடாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ரிகாபாபாபா தாரபா. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. கர்த்தரால் மாற்ற முடியும். Change is through Jesus Christ. Change is through Jesus Christ. மாற்றம் கர்த்தரால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். உன் வாழ்க்கையில மாற்றத்தை கர்த்தர் ஒருவரால் தான் கொண்டு வரும். மாறாத ஆண்டவர், என்றைக்கும் மாறாதவர், அவரால் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். பணமோ பதவியோ ஆட்களோ மனுஷனோ மாற்றத்தை கொண்டு வர முடியாது உங்கள் வாழ்க்கையில. ஆனால் நீ விசுவாசித்தால் கர்த்தரால் முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏனென்றால் ஆண்டவர் ஒருவரே தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் பரிசுத்தர், வல்லமையுள்ளவர், கிருபையுள்ளவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நீ விசுவாசி. அவர் ஒருவரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரே விசுவாசி. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தரே நீ விசுவாசி. ஹல்லேலூயா. கர்த்தரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரால் உன் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஹல்லேலூயா சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதே. ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து என்றைக்கும் பயப்படக்கூடாது. ஏனென்றால் அதன் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. புயலும் காற்றும் அடித்த வேளையில் சீஷர்கள் பயந்தார்கள். என்ன நடக்கப் போகிறதோ என்று பயந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே அதன் மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். ஹல்லேலூயா. அவர் பிரச்சனை வரும் பொழுது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும் பொழுது, அவர் கடல் மேல் நடந்து வந்து படகு நேரே வந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் கடல் மேலே கூட நடந்து வந்து நம்மை கை தூக்கி எடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை விசுவாசித்தால் ஆண்டவரால் மாற்ற முடியாத காரியம் உன் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. மாற்ற முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரால் மாற்ற முடியும். நீ விசுவாசித்தால். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் துதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். துதிங்க துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் கண்மலையான ஆண்டவர். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில ஹல்லேலூயா ஒரு கண்மலை மேல நம் வாழ்க்கையை கட்ட, நம்ம வீடை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. மணல் மேல் கட்டுகிறவன் முட்டாளாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. மணல் மேல் நீ கட்டினால் விசுவாசம் இல்லாமல், ஹல்லேலூயா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாமல் உன் வாழ்க்கை நீ கட்டுகிறாய் என்றால் அது மணல் மேல் கட்டுகிறதாக இருக்கிறது. ஆனால் நீ இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கண்மலையின் மேல் கட்டுகிறாய் என்றால், ஹல்லேலூயா, கர்த்தர் என்றைக்கும் உன் வீட்டை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார். ஏனென்றால் உன் வீடு, உன் குடும்பம் கண்மலை மேல் கட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். அவரை நீ விசுவாசித்தால், ஹல்லேலூயா, ஆண்டவர் உன்னையும் உன் வீட்டையும் கட்டுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுப்பார் உனக்கு. ஆண்டவர் ஒரு வீட்டை அமைத்து கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால் கண்மலையான ஆண்டவர், ஹல்லேலூயா, அந்த கண்மலை மேல் உன் விசுவாசத்தை வை. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே,
என்னை காக்கும் தெய்வம் நீரே, என் கண்மலையானவரே. என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் சொல்லுங்க, உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம், எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். எண்ணியே துதிப்போம். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, இயேசுவுக்கே ஆராதனை, ஆண்டவருக்கே ஆராதனை, பரலோக தேவனுக்கே ஆராதனை, கர்த்தருக்கே ஆராதனை, பரிசுத்த தேவனுக்கே ஆராதனை, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை. கர்த்தரே ஆண்டவர், ரட்சகர், மீட்பர். ஆராதனை அவர் ஒருவருக்கே. ஹalleluya. All glory, honor and praise to Lord Jesus Christ. Hallelujah. And the heavenly Father. பரலோக தேவனுக்கே எல்லா ஆராதனை. Hallelujah. Hallelujah. Praise God. தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே.
கண்மலையானவரே. ஓரி பாதா ஷபாரா கீரபாது. கர்த்தர் ஒருவரே கண்மலையாயிருக்கிறார். உன் வாழ்க்கையை கட்டுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அவரே உனக்கு உன் குடும்பத்தை கட்டுவார், உன் வீட்டை கட்டுவார், உனக்கு எதிர்காலத்தை தருவார். கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, ஆராதனை உமக்கே. ஓ ஜீசஸ் லார்ட், ஆராதனை உமக்கே. பரலோக தேவனே, உமக்கே ஆராதனை. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். பரிசுத்தரே, 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 பரிசுத்தரே. ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா. கிருபை தந்தீரையா, உம்முடைய கிருபைகள் என்றென்றைக்கும் இருக்கிறது. ஆமென். பலவீன நேரங்களில் உம்முடைய கிருபை நீ தருகிறீர். கிருபை தந்தீரையா. ஆமென். இயேசுவே, இயேசு ராஜா என் பலன். கர்த்தரே பலனாய் இருக்கிறார். எதற்கும் பயம் இல்லையே, எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. Don't be afraid. எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராய் இருக்கிறார். ஆராதனை உமக்கே. கர்த்தரே ஆராதியுங்கள். ஓரா ஷமரிகா பாபா தரபா ரீதரபா. ஹல்லேலூயா. கர்த்தரே ஆராதி உயர்த்தி பிடிங்கள். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே ஆண்டவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. Praise God, Lord Jesus. Hallelujah. கர்த்தாவே, உமக்கே ஆராதனை ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபை உள்ளவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நேற்று மீண்டும் என்று மாறாதவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. இப்படி நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர், 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 கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே தேவரீர். ஹல்லேலூயா. கர்த்தரால் உங்கள் நம் குடும்பத்தை கட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. குடும்பத்தை எழுப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டி எழுப்புவார் நம் குடும்பங்களை. ஹல்லேலூயா. கர்த்தரை நீ விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவர் மாற்றுகிறார் குடும்பத்தை. ஹல்லேலூயா. அவருக்கு ஏற்றபடி அவருடைய காரியத்திற்காக அவர் எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே நீ விசுவாசி என்றைக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நேரத்தில் கூட பலவீனம் சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். வியாதியாக இருக்கிறவர்கள், சுகவீனமாய் இருக்கிறவர்கள், பலவீனமாய் இருக்கிறவர்கள், கர்த்தாவே தேவரே இந்த நேரத்தில் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே எல்லா பலவீனங்கள், எல்லா சாபங்கள், எல்லா பாவங்கள், எல்லா நோய்கள், எல்லா வியாதிகள் எல்லாம் மறைந்து போவதாக, எல்லாம் ஒழிந்து போவதாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அதை அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சரீரம், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஹல்லேலூயா. அது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நன்றி ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே தேவரீர், எல்லா கர்த்தாவே ஃபினான்ஷியல் கட்டுகள் அப்பா, கர்த்தாவே சூழ்நிலைகள், பிசாசன அந்தகார சூழ்ச்சிகள் அப்பா தேவரீர், அதே போல் கர்த்தாவே தேவரீர் எல்லா அப்பா தேவரீர் எங்கள் கர்த்தாவை சுற்றி இருக்கும் ஊழியங்களை சுற்றி இருக்கும் கர்த்தாவே பிரச்சனைகள், கர்த்தாவே சூழ்ச்சிகள், குடும்பங்களை சுற்றி இருக்கும் கர்த்தாவே எல்லா பிசாசின் டிசப்ஷன்ஸ் எல்லாவற்றையும், கோட்டைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஆண்டவரின் வல்லமையுள்ள நாமத்தில் உடைக்கிறோம் ஆண்டவரே தேவரீர். ஹல்லேலூயா. அப்பா எல்லாம் உடைவதாக,
we break and bind everything in the name of the Lord Jesus Christ. Hallelujah. எந்த சூழ்ச்சியும் எந்த காரியமும் எல்லா கோட்டைகளும் எல்லாம் உடைக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லாவற்றையும் உடைக்கிறோம். விடுதலை உண்டாவதாக. Hallelujah. Praise God. Hallelujah. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஆண்டவரே. Hallelujah. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவர். உம் வசனம் வார்த்தையை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே நாங்கள் அதன்படி கீழ்ப்படி நடக்க நீர் கிருபை தாருங்க ஆண்டவரே. அடியானை தாழ்த்துகிறேன், வழி நடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise God. Lord Jesus. Hallelujah. Hallelujah. Praise God. கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தில் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை எல்லாரும் நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. Praise God. நம்முடைய சபையின் ஆராதனை ஒவ்வொரு வாரமும் ஜேடிஏ ஹாலில் நீங்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜேடிஏ ஹாலில் நடக்கிறது. 7:30 7:30 மணிக்கு காலையில் ஆரம்பிக்கிறது. நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் ஜேடிஏ ஹாலில். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் உங்களோடு பேசினால், கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் நீங்கள் வந்து நீங்கள் இந்த சபையில் கலந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அதோடைய மறு ஒளிபரப்பு தான் நீங்கள் 10 மணிக்கு ஐஎம் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது நீங்கள் யூடியூப் ஐஎம் சாங்சுரி யூடியூபில் கூட நீங்கள் இந்த செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த நாள் கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு தலைப்பு என்ன? தமஸ்கு பட்டணம். ஹல்லேலூயா. டமாஸ்கஸ், தி சிட்டி ஆஃப் டமாஸ்கஸ், தமஸ்கு பட்டணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். முக்கியமாக ஒரு செய்தியை இந்த மாதம் முழுதும் பார்த்துருக்கிறோம். என்ன ஒரு உங்களுக்கு ஒரு ஆரம்பம் முதல் வாரத்திலேருந்து இப்போ 5ஆம் வாரம் வந்திருக்கும். இது வரைக்கும் கர்த்தர் ஒரு காரியத்தை தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்? நம் சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம் இருதயத்தின் எல்லா நம்மளுடைய என்ன சொல்கிறது ஒரு தாட்ஸ் எல்லாமே வந்து நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று. விசுவாசம், சபைக்கு வருவது, சபை கூடுதல், ஜெபம், பைபிள் வாசிக்கிறது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனம் மாறவில்லை என்றால், நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறவில்லை என்றால் நம் மறுபடியும் போய் தவறான வழிகளில் விழுந்து விடுவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் நாம் பார்த்து கொண்டு இருந்தோம் இந்த மாதம் முழுதும். இப்பொழுது கூட இந்த வாரம் கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பாருங்க. Praise God. Hallelujah. பவுல் தமஸ்கு பட்டணத்திற்கு போய் கொண்டிருக்கிறான். அவன் தமஸ்கு பட்டணத்தில் போய் கொண்டு இருந்த பொழுது ஆண்டவர் அவரை சந்தித்தார். Hallelujah. Saul became Paul on the way to Damascus. அவன் எருசலேமிலிருந்து தமஸ்கு பட்டணத்துக்கு போய் கொண்டிருந்தான். எதற்காக போய் கொண்டிருந்தான் என்று பார்த்தால், அவன் அங்கே இருக்கிறவர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை துன்புறுத்துவதற்காகவும், அவர்களை சிறையில் அடைப்பதற்காகவும், அவர்களை இழுத்து கொண்டு வந்து எருசலேமில் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நிற்க வைப்பதற்காக, பிரீஸ்டுக்கு முன்னாடி நிற்க வைப்பதற்காகவும் அவன் போய் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அவன் கையில் அதிகாரம் இருந்தது. அவன் கையில் ரிட்டன் லெட்டர் இருந்தது, அதிகாரம் இருந்தது. அதனால் அவன் அதை செய்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்கிறான்? அவன்தான் அந்த ஸ்தேவான் கொல்லும் பொழுது அவன்தான் அங்கே நின்று அப்ரூவல் கொடுத்தான் என்று பவுலே சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை
அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் தமஸ்கு பட்டணம் வழியாக போகும் பொழுது ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் பெரியவர், நல்லவர். அவர் சவுல் தமஸ்கு பட்டணைக்கு அன்றைக்கு போகும்பொழுது ஆண்டவருக்கு பொறுக்க முடியவில்லை. இவன் என்ன இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அவனை சந்தித்தார். திடீர் என்று வந்து சந்தித்தார் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏற்கனவே சவுலுக்கான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவன் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே சவுல் பவுலாக மாறி கர்த்தருக்கான ஒரு ஊழியக்காரனாக, கர்த்தரின் சேவை செய்வதற்கான ஒரு நபராக கர்த்தர் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. எதார்ச்சியாக நடந்த ஒரு காரியம் அல்ல ஆண்டவர் போய் சந்தித்தது. இட் இஸ் நாட் திடீர் என்று சடன்னா நடந்த ஒரு காரியம் இல்லை. It was a planned thing. Timing, ஆண்டவருடைய டைமிங் was correct and perfect. Hallelujah. ஆண்டவர் அந்த நேரத்தில் எருசலேம் முழுதுமாக யூதர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக, ஜூஸ் ஊழியம் செய்வதற்காக 12 சீஷர்களும் தயாராக இருந்தார்கள். 11 பேர், 12வது பேரை குலுக்கல் போட்டு செலக்ட் பண்றாங்க. அவரும் சரி, இந்த 12 பேரும் சரி, எல்லா ஊர்களையும் எல்லா பட்டணங்களிலும் செல்ல தயாராக தான் எல்லா இடத்திலும் போனார்கள். ஆனால் அவர்கள் யூதர்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் மற்ற இருந்த 98% இருக்கும், 99% இருக்கும் ஜனங்கள், புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்தார்? பவுலை தான் தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா. அதை பேதுருக்கிட்ட முதலே சொல்லிட்டார். கொர்நேலி வீட்டுக்கு பேதுருவை கொண்டு போகும்பொழுதே ஆண்டவர் சொல்லிவிட்டார், இந்த அபிஷேகம் யூதர்களுக்கு மட்டும் கிடையாது, கிறிஸ்துவால் வந்த இந்த இணைப்பு, கிறிஸ்துவால் வந்த இந்த உடன்படிக்கை, அது யூதர்களுக்கும் சரி, கிரேக்கர்களுக்கும் சரி, யாராயிருந்தாலும் சரி, புறஜாதிகள் யாராயிருந்தாலும் சரி, எந்த ஜனங்களாக அந்த பொதுவாக ஆண்டவரின் அபிஷேகம் நான் ஊற்றுவேன் என்று கொர்நேலி வீட்டில் அதை செய்து காட்டினார். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், யூதர்கள், கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார் என்று. அதுவரைக்கும் அவர்கள் நினைத்திருந்தார்கள் எங்களுடைய ஆண்டவர் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் அதற்கப்புறமா என்ன நடந்தது? ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவாக, எல்லாருடைய ஆண்டவர், எல்லாமே அவருடைய கிருபையினால் இந்த காரியத்தை எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கிறார் என்று நம்பினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த வழியாக சவுல் போகி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை பவுல் 3 இடங்களில் சொல்கிறார். நீங்க கண்டுபிடிச்சு அப்புறமா படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேயே 3 இடங்களில் இந்த நிகழ்ச்சி எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி சவுல் பவுலாக மாறினார், எப்படி ஆண்டவர் சந்தித்தார் என்று. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் அந்த இடம் எங்கே என்றால் அப்போஸ்தலர் புத்தகம் 26ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான். பாருங்க, பவுல் இப்ப அரிகப்பா ராஜா, the king, right? அரிகப்பா ராஜாக்கு முன்னாடி ஒரு ராஜா, அந்த ராஜாக்கு முன்னாடி அவன் தன்னை பற்றி சொல்வதற்கு அந்த ராஜா என்ன சொல்றான்? சரி, நீ யூ டிஃபெண்ட் யுவர் ஓன் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லிட்டு நீ உனக்காக பேசு என்று சொன்ன பொழுது நடந்த இது ஒரு காரியம். இந்த இடத்தில்தான் பவுல் மறுபடியும் அவருடைய சாட்சியை சொல்கிறான். ஹல்லேலூயா. மறுபடியும் தமஸ்கு பட்டணத்தில் நான் போய்கொண்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்ததோ அதை மறுபடியும் இந்த இடத்தில் அவன் சொல்கிறான். என்ன நடந்தது ராஜாவே? இதுதான் என் வாழ்க்கையில
நடந்தது என்று. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க 12ஆம் வசனம் படிங்க. இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குக்கு போகும் பொழுது 17 உன் சுய ஜனத்தாரிடத்தில் என்றும் அந்நிய ஜனத்தாரிடம் உன்னை விடுதலையாக்கி. இல்ல 26ஆம் அதிகாரம் 12-13. இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குக்கு போகும் பொழுது மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோடு கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசித்துக் கொண்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்க, பவுல் இந்த இடத்துல ஒரு பெரிய சாட்சியை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? மத்தியான வேளை. எது மத்தியான வேளை? ஏறக்குறைய வேலூரோட அதிகமான வெயில் இருக்கும் அந்த ஊர்ல எல்லாம். பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் போனீங்க அப்படின்னா எங்கேயும் ரோட்லலாம் சுத்த மாட்டாங்க மத்தியான நேரத்துலலாம், பகல் நேரத்துலலாம். ஏன் அப்படின்னா வெயில் அதிகமாக இருக்கும். அவர்கள் எல்லாம் முக்கால்வாசி ஏசி ரூம்லேயும் ஏசியில் தான் இருப்பாங்க. ஏறினா அப்படி உள்ளே வந்தால் ஏசி, கடைக்கு போனால் ஏசி, வீட்டுக்கு போனால் ஏசி, காரில் ஏறினா ஏசி, இப்படி தான் இருக்கும் அவங்களோட. ரைட்டா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வெயில், சூரியனின் வெப்பமும் வெளிச்சமும் அதிகமாக இருக்கும் இந்த இடங்களில். ஹல்லேலூயா. பாருங்க, நான் அதான் யோசித்து பார்த்தேன். ஒரு சூரியனின் வெளிச்சத்தை விட அதிகமான வெளிச்சம் உண்டானது என்ற சாட்சி சொல்கிறார். யார்? பவுல். ஹல்லேலூயா. அதுவும் மத்தியான வேளை, இரவு வேளையில ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன் என்று சொல்லவில்லை. இரவு வேளையில ஒரு டார்ச் லைட் போல எங்கேயோ ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லல. மத்தியான வேளை பயங்கரமான வெயில், வெளிச்சம் பயங்கரமா இருக்கு. இந்த வெளிச்சத்தின் மத்தியில் அதை ஓவர்டேக் பண்ற மாதிரி, இந்த உலகத்தில் இருக்கும் சூரியனின் வெளிச்சத்தை ஓவர்டேக் பண்ற மாதிரி ஆண்டவரின் வெளிச்சம், பிரசன்னம் அங்கே வந்தது என்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கும் வெளிச்சம், உலகத்தில் இருக்கும் காரியங்கள் இது நம்மை மேற்கொள்ளாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு வெளிச்சமாய் இருந்தாலும், எவ்வளவு பாரமாய் இருந்தாலும், எவ்வளவு போராட்டமாய் இருந்தாலும், எந்த சூழ்நிலை இதுக்கு மேல ஒரு காரியம் நடக்க முடியுமா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் வந்தால் அந்த இடத்தில் அதற்கும் மேலாக ஒரு காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. அதை தான் இந்த இடத்துல பவுல் என்ன சொல்கிறார்? சூரியனின் வெளிச்சமே ரொம்ப அதிகம், அந்த வெளிச்சத்தை தாண்டி ஒரு பிரகாசமான வெளிச்சம் வந்தது. நான் அதை பார்த்து தரையில் விழுந்து விட்டேன். ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசிகள் இந்த பூமியில் நேச்சுரலாக இருக்கும் காரியங்கள், யதார்த்தமாக இருக்க லாஜிக்கலான காரியங்கள் நிறைய இருக்கும். இதுதானே, இப்படி தானே போகணும், இப்படி தானே செய்யணும், இப்படி தானே நடக்கணும், இப்படி தானே, இப்படி இந்த மாதிரி நடந்தால் இப்படி தானே நடக்கணும் அப்படின்னு ஒரு சில காரியங்கள் இருக்கு. நாம் அதை நினைச்சுனே அப்படியே போவோம். ஆனால் ஆண்டவரால் இதை காட்டிலும் ஒரு பெரிய காரியம், சூழ்நிலையை மாற்ற முடியும். அவர் பிரசன்னம் இருந்தால், அவர் நினைத்தால் என்று ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே பவுல் எதற்காக இதை இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இந்த ரோட்டில் போயின்னு இருக்கும்போது, டமஸ்கு பட்டணத்தில் அந்த வழியில் போய் கொண்டிருக்கும்பொழுது கர்த்தர் ஒரு வெளிச்சமாக வந்து என்னை சந்தித்தார் என்று சொல்லிட்டு போயினே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் பவுல் ரொம்ப தெளிவாக என்ன எழுதுறார் அப்படின்னா, மத்தியான வேளையில் நான் வந்த பொழுது அந்த சூரியனை காட்டிலும் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் வந்த பொழுது அந்த வெளிச்சம் வந்தது, என்னால் நிற்க முடியல, கீழே விழுந்து விட்டேன் என்கிறார். ஹல்லேலூயா. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு காரியத்தையும் நம் வாழ்க்கையில மாற்ற முடிய வல்லமை உள்ள ஆண்டவர். அவர் பிரசன்னம் இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அவருடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்க, பவுல் என்ன நினைத்தான்?
அவனுக்கு அதிகமான அறிவு இருக்கிறது, அதிகமான ஞானம் இருக்கிறது. நான் கமாலியன் பாதத்தில் அமர்ந்து நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு படிப்பு இருக்கு, எனக்கு அதிகாரம் இருக்கு, என் கையில் லெட்டர் இருக்கு, என் பிரீஸ்ட் எல்லாம் எல்லா ஆசாரியர்கள் எல்லாரும் எனக்கு பழக்கம் இருக்கு, எல்லாரும் எனக்கு தெரியும் என்று அவன், நான் குருடன் அல்ல, சத்தியத்திற்கு நான் குருடன் அல்ல, எனக்கு நன்றாக கண்கள் தெரிகிறது என்று நினைத்தான். ஹல்லேலூயா. He thought he was spiritually awake. அவன் ஸ்பிரிச்சுவலாக அவன் கண்கள் திறந்திருக்கு என்று நினைத்தான். ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு அவன் கண்களை ஆண்டவர் மூடினார். ஹல்லேலூயா. கர்த்தரை என்றைக்கு பார்த்தானோ, அந்த வெளிச்சத்தை என்றைக்கு பார்த்தானோ, கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய பிரசன்னத்தை என்றைக்கு அவன் பார்த்தானோ, ஆண்டவரை பார்த்தானோ, அவன் கண்கள் குருடாகிவிட்டது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவன் நினைத்தான், ஐ எம் ஸ்பிரிச்சுவலி அவேக் என்று நினைத்தான். ஆனால் that day he knew that he was spiritually blind. அவன் ஆவிக்குரிய குருடனாய் இருந்தான் என்று அன்றைக்கு பவுல் புரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குருடர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Why? Because God is saying that my presence and my power can overtake any situation in your life. Hallelujah. என்னுடைய வல்லமை, என்னுடைய பிரசன்னம் நான் இருந்தால் அந்த எந்த சூழ்நிலை என்றாலும் ஆண்டவரால் மாற்ற முடியும். இல்லை என்றால் அந்த சூழ்நிலை மத்தியில் உன்னை கொண்டு செல்ல முடியும் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் 2 காரியங்களை செய்கிறார். ஒன்று, அந்த சூழ்நிலையை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்போ நம்ம மத்தியில் வருகிறாரோ அந்த சூழ்நிலை மாறுகிறது. அல்லது இன்னொரு விஷயம் பண்றாரு. என்ன பண்றாரு? அந்த சூழ்நிலையை மாற்றாமல் அந்த சூழ்நிலை மத்தியில் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. 2 காரியங்கள். ஆனா ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது என்று நம்மால் கேட்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் that is God's plan. Sometimes he does not want to disturb other patterns. மற்ற விஷயங்கள், அவர் செய்திருக்கும் விஷயங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லி அவர் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்மை அழகாக நடத்தி கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நீ விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம் கண்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, படிங்க அதே அதிகாரத்துல 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். உன் சுய ஜனத்தாரிடத்தில் நின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தில் நின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் பவுலுக்கு சொன்னது ஒரு 3-4 காரியம் அதுல இருக்கு. நமக்கும் அதுதான் ஆண்டவர் எல்லாருக்கும் ஊழியமாக கொடுக்கிறார். என்ன? இருளில் இருக்கும் பிள்ளைகளை வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பவுலை எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அதை போல ஆண்டவர் இன்றைக்கு நம்மகிட்ட என்ன சொல்றாருன்னா, இருளில் இருக்கும் ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்கு, ஹல்லேலூயா, இருளில் இருக்கும் ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்கும், ஹல்லேலூயா, அதை தவிர சாத்தானின் பிடியில், the power of Satan, சாத்தானின் பிடியில் இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வருவதற்கும், மன்னிப்பு பெற்று for forgiveness of sins, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கும், விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு to be sanctified, கர்த்தருக்காக பிரித்தெடுத்து வைக்க ஜனங்களாக இருப்பதற்கு ஆண்டவர் பவுலை அனுப்புகிறார். அதை தான் நம்ம கிட்டே சொல்றார், நம்மையும் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு 4 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். எதற்காக உங்கள் கண்களை ஆண்டவர் திறக்கிறார்? Why God is opening our eyes? ஆவிக்குரிய கண்களை ஏன் ஆண்டவர் திறக்கிறார்?
ஏன் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார்? ஆண்டவர் ஏன் கண்களை திறக்கிறார்? ஏனென்றால் இருளில் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர நம்மால் தான் முடியும் என்கிறார். ஹல்லேலூயா. இருளில் இருக்கும் ஜனங்களை, இருளில் இருக்கிறவர்கள் இருட்டில் கொண்டான் கொண்டு போவார்கள். ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளில் இருக்கும் பிள்ளைகளை வெளியே கொண்டு வர முடியும் இருளில் இருந்து. ஹல்லேலூயா. The children of light, the children of light can bring children of darkness into light. Hallelujah. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட. அன்றைக்கு பவுல் கிட்ட ஒரு பெரிய வெளிச்சமாக மத்தியான வேளையில் வெளியே வெளிச்சமாக ஆண்டவர் காட்சி அளித்தார் என்றால் அவர் என்ன சொல் வருகிறார்? இந்த உலகத்தின் வெளிச்சமாய் நீங்கள் இருக்கிறீர்கள், இதே காரியத்தை உலகத்திற்கு போய் சொல்லுங்கள் என்கிறார். ஹல்லேலூயா. நாம் கேட்கலாம், இருட்டே இல்லையே ஆண்டவரே, இருட்டே இல்லையே ஆண்டவரே, இங்கே ஏன் வெளிச்சம் வேணும்? இங்கே தான் வெளிச்சமா இருக்கே. கரெக்டு தானே? இப்போ இந்த இந்த பகல் நேரத்தில் யாராவது ஒருத்தர் டார்ச் அடிச்சுன்னு போனால் என்ன சொல்வீங்க? பகல் நேரத்தில் இப்போ டார்ச் அடிச்சுன்னு போகிறாங்கன்னா என்ன நம்ம அவங்கள பார்த்தா என்ன சொல்லுவோம்? பைத்தியக்காரனா? ஆமாம், வெளிச்சமாக இருக்கு, எதுக்கு மறுபடியும் டார்ச் அடிச்சுன்னு போயிடுங்கிறதானே கேட்போம். கேட்டா பாருங்க, இதுதான் நம்மளுடைய விளக்கம். ஏனென்றால் இந்த உலகத்தில் பழகி இருக்கிறவர்கள், இந்த உலகத்தின் பேட்டர்ன்ல பழகி இருக்கிறவங்க நம்ம இப்படி தான் பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நாம் கேட்கிறோம், வெளிச்சமா இருக்கே ஆண்டவரே, நாங்க எப்படி இன்னும் வெளிச்சமாய் அந்த இடத்துல இருக்க முடியும்னு கேட்கிறோம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? வெளிச்சமா இருக்கே ஆண்டவரே, டார்ச் எதற்கு அப்படின்னு கேட்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெளிச்சமா இருக்கு அந்த இடத்துல, ஆனா அந்த வெளிச்சத்தை காட்டிலும் அது உலகத்தின் வெளிச்சம், அதனால் கண்கள் மூடி இருக்கு ஜனங்களுக்கு. நீ கர்த்தருடைய வெளிச்சத்தை காட்டு, அவர்கள் கண்கள் திறக்கப்படும் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சத்தை காட்டு, உன் செயல் மூலமாக, உன் வாழ்க்கை மூலமாக, உன்னுடைய கேரக்டர் மூலமாக, உன் பேச்சின் மூலமாக வெளிச்சத்தை காட்டு. ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவருக்கு தெரியும், ஹல்லேலூயா, ஜனங்களுக்கு தெரியும் கர்த்தருடைய பிள்ளை என்று. கேட்டா, உன் பேச்சின் மூலமாக வெளிச்சத்தை காட்டு அப்படின்னு அவன் சிரிக்கிறான். ஏன் சிரிச்சான்னு தெரியல, அதனால நீங்கள் எனக்கு ஒரு கெஸ் இருக்கு, இருக்கலாம் அப்படின்னு கேட்டா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. நம்மளுடைய பேச்சின் மூலமாக இல்லை, ரொம்ப கஷ்டம். அவங்கள தலாட்டுறான். என்ன வர வர பசங்களாம் தலாட்டுறீங்க, பேச்சின் மூலமாக நம்மளால அப்படின்னு. சாட்சியாய் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய நாமத்தை சாட்சியாக வெளிச்சமாக இருக்க வேண்டும், ரொம்ப கஷ்டம். இருட்டில் சாட்சியாக இருக்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இருட்டான இடத்துல வெளிச்சமாக இருக்கலாம்னா ஏன் அப்படின்னா, சின்ன விளக்காக இருந்தாலும் தூரத்துலேருந்து தெரிஞ்சிடும் அந்த விளக்கு. கரெக்டாக இல்லையா? எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் அது எங்கே ஒரு சின்ன விளக்கு, சின்னதாக எங்கே பார்க்குறேன் அந்த ஒளி ஒரு சின்ன தெரியுது அப்படி சொல்லிடலாம். ஆனால் வெளிச்சத்தில் வெளிச்சமாக இருப்பது ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கே சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப கஷ்டம். வேதத்தை தெரிந்தவர்களுக்கே சத்தியத்தை சொல்லி சரியான வழியில் கொண்டு வர வேண்டும் என்றால் ரொம்ப கஷ்டம். பவுலுக்கே சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்றால் எவ்வளோ கஷ்டம். பவுலே நான் ஐஐடியில் பிஹெச்டி படித்தவன், எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற கேரக்டரில் வருகிறார் பவுல். அவருக்கே ஆண்டவர் வெளிச்சத்தை காட்டுறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? ஒரு சில பேருக்கு இருட்டில் இருக்கும் ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்காக அழைத்திருக்கிறார். ஒரு சில பேரை வெளிச்சத்தில் இருக்கிறவர்களுக்கே ஆண்டவர் வெளிச்சமாய் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக. ஏன் அப்படின்னா, ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருக்கிற சில பேருக்கு, ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு, ஸ்பிரிச்சுவல் ஐஸ் இஸ் க்ளோஸ்.
பவுல் இதை பார்த்தவுடன் அவன் கண்கள் குருடாய் இருந்தது. அவனை கைத்தாங்களாக கூட்டுன்னு போய் அப்புறம் தான் அனனியாஸ் போய் அவர்களை சுகமாக்கி கண்கள்ல அந்த ஸ்கேல்ஸ் விழுந்து கண்கள் திறக்கப்பட்டது. உண்மையான ஆவிக்குரிய கண்கள் அப்பொழுதுதான் பவுலுக்கு திறந்தது. ஓ, நாம் இதுவரைக்கும் நம்ம கிறிஸ்துவன் நினச்சின்னு இருக்கோம், இதுவரைக்கும் நம்ம தான் ஒளி நினச்சின்னு இருக்கோம், இதுவரைக்கும் நமக்கு வேதம் தெரியும்னு யோசிக்கிறோம், இதுவரைக்கும் நமக்கு இது தெரியும் அது தெரியும் யோசித்தோம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சத்தியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தின் காரியங்களை மாற்ற முடியும். நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க முடியும் என்று. ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்களை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். நேரம் இல்லை, இருந்தால் நம்ம சுருக்கமாக உங்களுக்கு 4 குறிப்புகள். 1, இருட்டில் இருக்கும் ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வர வேண்டும். 2வது, சாத்தானின் பிடியில் இருக்கும் ஜனங்களை விடுவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 3வது காரியம், மன்னிப்பு பெற்றுக்கொள்ள, பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ள ஜனங்களை வெளியே கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு அந்த நாலேஜும் அறிவையும் கொடுக்க வேண்டும். 4ஆம் காரியம், sanctified by faith, விசுவாசத்தினாலே பிரித்தெடுக்க வைக்கப்பட்ட பிள்ளைகளாக கிறிஸ்தவர்கள் நாம் இருக்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஜனங்கள் என்பது. ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்களை பவுல் அரிகப்பா ராஜாவுக்கு முன்னாடி சொல்கிறார். கர்த்தர் என்னை இதை செய்ய சொன்னார் என்று. நீங்கள் இதை 9ஆம் வசனத்தில் அதிகாரத்தில் பார்க்க முடியாது. அதே சூழ்நிலை தான் நடந்தது. ஆனால் 9ஆம் அதிகாரத்தில் இதை அவர் சொல்லவில்லை அந்த இடத்துல. ஆனால் இங்கே எழுதி வைத்திருக்கிறார், ஆண்டவர் என்ன பேசினார் என்று. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் விடுதலை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. படிப்பும் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ், புக் ஆஃப் ஆக்ட்ஸ், சாப்டர் 9. ஹல்லேலூயா. அதுல 19வது வசனத்தை படிப்போம். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். பாருங்க, அவன் பிரசங்கம் பண்ண, அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே தொடர்ந்து கீழே படிச்சுட்டு வந்தீங்கன்னா, அவன் பிரசங்கம் பண்ணுவதை பார்த்து அங்கே இருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுக்கு அங்கே பெரிய போராட்டம், பிரச்சனையே வர ஆரம்பிச்சிச்சு. ஏனென்றால் பவுல் இதுவரைக்கும் என்ன சொன்னானோ அதற்கு நேர்மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பரிசுத்த ஆவியானவர் பற்றியும் பிதாவுடைய அன்பை பற்றியும் சொல்லிக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அதனால் அங்கே ஒரே கலவரமாய் இருந்தது. ஆனால் பவுல் வாழ்க்கையில் நடந்தது என்ன? சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், சேஞ்ச் ஆஃப் மைண்ட். ஹல்லேலூயா. சிந்தனைகளில் மாறிவிட்டு, அவனுக்கு நாலேஜ் இருந்தது, ஏற்கனவே அவனுக்கு இதெல்லாம் தெரியும். வேதத்தை படித்தவன், தோராவை முழுதுமாக படித்தவன் பவுல். அப்ப இங்கு என்ன மாறினது? அவன் இருதயம் மாறினது, அவன் சிந்தனைகள் மாறினது. கரெக்டா இல்லையா? அறிவு மாறினதா? இல்லை. படித்த காரியங்கள் மாறினதா? இல்லை. எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அவனுடைய சிந்தனை கம்ப்ளீட்டா இப்படி பார்த்திருந்த பவுல் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏனென்றால் அவருக்கு புரிந்து விட்டது, நாம் யோசிப்பது தவறான டைரக்ஷன். நம்ம கிறிஸ்தவர்கள் தான், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆனால் தவறான டைரக்ஷனில் பார்த்துன்னு இருக்கோம். இந்த பக்கம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. சிந்தனைகள் மாற வேண்டும், இருதயம் மாற வேண்டும் என்று. ஹல்லேலூயா. உடனே வேதத்தை எடுத்துக்கொண்டு அவன் எருசலேம் பட்டணத்துக்கு ஓடி போய், எல்லாரும் என் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, நான் ஊழியத்துக்கு போறேன், எல்லாரும் என்னை காக்க ஜெபம் பண்ணுங்க என்று எல்லாம் செய்யவில்லை. அவன் உடனே அரேபியா நாட்டிற்கு போனான். அதற்கு முன்பதாக அவன் தமஸ்கு பட்டணத்தில் அங்கே ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உன் இருதயம் மாற வேண்டும், உன் சிந்தனைகள் மாற வேண்டும். எவ்வளவு ஞானம், எவ்வளவு அறிவு, எவ்வளவு நமக்கு தெரிந்தாலும், வேதத்தை படித்தாலும் என்ன, சிந்தனைகள் மாறவில்லை என்றால், இருதயம் மாறவில்லை என்றால் நம்ம அப்படியே தான் இருப்போம். ஆனால் இந்த இடத்தில் பவுல் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. உடனே தமஸ்கு பட்டணத்தில் போய் என்ன பண்றானா, அந்த ஜனங்களுக்கு ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வேதத்தை பாருங்க, இதுவரைக்கும் எனக்கு இந்த வசனத்தை நான் 10 வாட்டி படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு இது வரைக்கும் நான் வேற மாதிரி யோசிச்சிருந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் படிக்கிறேன், அது எனக்கு தெளிவாக புரிகிறது, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் பவுல் ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட், ஆவிக்குரிய குருடனாய் இருந்தான். அவனுக்கு வேதம் தெரிந்தது, எல்லாமே தெரிந்தது, ஜெபம் பண்ண தெரியும், ஆலயத்துக்கு போயிருந்தான், எல்லா அதிகாரிகளும் தெரிந்தது, பெரிய கிறிஸ்தவன் அவன். ஆனால் ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தானோ, எப்பொழுது உலகத்தின் மத்தியான வேளையில் இருக்கும் வெளிச்சத்தை விட ஒரு பெரிய வெளிச்சமாக ஆண்டவர் அவனுக்கு காட்சி அளித்தாரோ, அப்பொழுது அவன் புரிந்து கொண்டான், இதை காட்டிலும் கர்த்தர் பெரியவர், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று புரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. ஒரு மனம் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. பாருங்க 9ஆம் அதிகாரம் அதே 23ஆம் வசனம் படிங்க. அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். கர்த்தருக்காக நிற்கிறீர்கள் என்றால், if you are standing up for God and his righteousness, definitely there will be persecution. அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். போராட்டம், பிரச்சனை நிச்சயமாக கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. நீ கர்த்தருடைய நாமத்திற்காக நிற்கிறாய் என்றால், if you are standing up for God, நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் எழுந்து நிற்கிறீர்கள், கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று நிற்கிறீர்கள், நீங்கள் ஊழியம் செய்வதற்காக நிற்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில போராட்டம் இருக்கும். ஹல்லேலூயா. பவுல் அப்பொழுதுதான் கன்வெர்ட் ஆன ஒரு கிறிஸ்தவன். கன்வெர்ட் ஆன கிறிஸ்தவன் கூட சொல்ல முடியாது, ஏனென்றால் அவன் ஏற்கனவே கிறிஸ்தவன் தான். கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு போய் தமஸ்கோ பட்டணத்துக்கு ஜனங்கள்லாம் கூப்பிட்டு ஊழியத்தை சொல்கிறார். சொல்லி 2-3 நாள் கூட ஆகலை, அவனுக்கு எதிராக ஜனங்கள் கிளம்பிட்டாங்க. ஹல்லேலூயா. என்றைக்குமே நீ கர்த்தருக்காக நிற்கிறாய் என்றால், கர்த்தருடைய காரியத்திற்காக நிற்கிறாய் என்றால், உனக்கு எதிராக பிசாசின் சூழ்ச்சிகள் இருக்கும், ஜனங்கள் இருக்கும், சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் நாம் என்ன எதிர்பார்க்க வேண்டும்? இன்றைக்கு தான் இப்போதான் நம்ம செய்திக்குள்ளே போறோம். இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. பார்ப்போம், படிங்க, மேற்கொண்டு படிங்க. அப்படியே 23 அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டு இருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியா இறக்கி விட்டார்கள். பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஆண்டவருடைய செயல், நான் இங்க கூட இந்த பைபிளை, என் பைபிளை கூட மார்க் பண்ணி வச்சிருக்கேன். Why God did this in Paul's life? ஏன் பவுலுடைய வாழ்க்கையில இதை செய்தார் ஆண்டவர்? அவன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வேதத்தை எடுத்தான். பவுல் கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்ற வைராக்கியம் உள்ளவன். வாசல் யார் வேணா எதிர்க்கட்டும், எதிர்த்து எந்த சூழ்நிலை வேணா உருவாட்டும். கரெக்டா இல்லையா? எவ்வளவு சூழ்நிலை வேணா உருவாகட்டும், யார் வேணா எதிர்க்கட்டும், என்ன வேணா செய்யட்டும், நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, நீங்க என்ன பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ரைட்டா? நீங்க இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு யோசிப்போம். கரெக்டா இல்லையா? அதை தான் பவுல் யோசித்திருப்போம். அப்போ வாசல், அந்த சிட்டியோடைய கேட் இருக்கு பார்த்தீங்களா, சிட்டி வால் ஃபுல்லா அந்த சிட்டி கேட்ல காவலாக நிற்கிறாங்க. எதுக்கு? பவுல் அந்த பக்கம் வந்தா கொன்னுடலான்றதுக்காக. ஒரு கூட்டம் நிக்குது. இவனை இப்படியே விட்டா அவ்வளவுதான், நம்ம கொன்னுடலாம். நான் கேட்கிறேன், ஏன் ஆண்டவரால் அந்த ஜனங்கள் அங்க இருந்தவர்களை குழப்பி விட முடியாது? இல்லை அவர் கண்களை மூடி விட முடியாது? இல்லை அவங்களுக்கு வேற வேலை கொடுத்துட முடியாது? ஏன் பவுலை அவர்கள் கண்ணிலிருந்து மறைத்து வாசல் வழியே கொண்டு செல்ல முடியாது? கரெக்டா இல்லையா? என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா? நான் நினைச்சு பார்த்தேன். ஏன் இதை செய்யக்கூடாது ஆண்டவர்? வாசல் வழியா தானே கொண்டு போனோம். இதே பேதுருக்கு ஆண்டவர் செஞ்சாரா இல்லையா? பேதுரு கரெக்ட் இல்லை, சிறையில் இருந்தான். சிறையில் இருந்தானா?
பேதுரு சிறையில் இருந்தான். அப்போ அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் வந்து என்ன செய்தாரு? கையில் இருந்த விலங்கெல்லாம் வந்துச்சு. கரெக்டா இல்லையா? எல்லா காவலாளிகள்லாம் இருந்தாங்க. இருந்தாலும் என்ன நடந்தது? எல்லா விலங்கெல்லாம் வந்துச்சு. அந்த கேட்டு திறந்தது. அப்படியே வெளியே எல்லாம் ஒரு கேட்டாக இருந்திருக்கும். நம்ம ஊர் மாதிரி ஒரே ஒரு கேட்டாக பூட்டிச்சிருப்பாங்க. அது சிறை ஒரு 4 கேட்டாக இருந்திருக்கும். அந்த கேட்டெல்லாம் தாண்டி, சிட்டி கேட்டெல்லாம் தாண்டி வெளியே கொண்டு வந்து விட்டுட்டார். பேதுருக்கு செய்த ஆண்டவர் ஏன் பவுலுக்கு செய்யக்கூடாது? ஆனால் ஆண்டவர் அதை செய்யவில்லை. அல்லேலூயா. வேத ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரின் செயல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார் என்பதற்காக நமக்கும் அதே செய்யணுன்ற அவசியம் ஆண்டவருக்கு கிடையாது. ஏங்க அவங்க வாழ்க்கையில் இதை செஞ்சிருக்கீங்களே, இவங்க வாழ்க்கையில் இதை செஞ்சிருக்கீங்களே, இது இப்படி அவங்களுக்கு நடக்குதே, எங்க வாழ்க்கையில் இப்படி அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. அவர்கள் சாதாரண மனிதர்களாக இருக்கிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறார். நீ கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறார், கர்த்தருக்காக நிற்கிற மனிதனாக உன்னை வேற மாதிரி ஆண்டவர் செய்கிறார், அவர்களை வேற மாதிரி ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. வழிகள் வேறு வேறு. அதனால என்ன செஞ்சார் ஆண்டவர்? பவுலை பார்த்து, பவுலை நீ நேரு வழியா அந்த கேட் வழியா போக வேண்டாம், உன்னை திருட்டுத்தனமா என்ன பண்ண போறோம்? கூடையில போட்டு செவரு வழியா இறக்கி விட்டு ஓடி தப்பித்து போன்றார். ஹல்லேலூயா. பாருங்க, நான் நிறைய 4-5 வாட்டி யோசித்து பார்த்தேன், ஏன் ஆண்டவரே பவுலை இப்படி எஸ்கேப் பண்ண வச்சுங்க, கூடையில போட்டு அவனை ஓட வைக்கிறீங்க? God decides the plan for you. உனக்கு என்ன திட்டமோ என்ன செய்ய வேண்டுமோ ஆண்டவர் தான் அதை முடிவு செய்கிறார். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. You want to go through the gate. வாசல் வழியே போக வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். ஆனால் ஆண்டவர் கூடை வழியாக மதில் செவல் மேலே எஸ்கேப் பண்ண வச்சிட்டாரு. பவுலை அப்படிதான். That means our plan is not the same plan as God's plan. நீ நினைப்பது நான் கர்த்தருடைய பிள்ளை, என்னை இப்படிதானே அவர் நடத்தணும், ஏன் நடத்த மாட்டு இருக்கிறாரு? போடு ஜபத்தை, உபாச ஜபத்தை போடு, இப்படி போடு, அப்படி. கர்த்தர் என்னை நடத்தணும்னு நினைக்கிறாரு, ஏன் இப்படி நடத்த மாட்டுன்னு இருக்கிறாரு? ஆனா ஆண்டவர் பவுல்கிட்ட என்ன சொல்றாரு? கூடையில இறக்கி விடுறேன், ஓடி தப்பிச்சு போ, இந்த ஊரை விட்டுட்டு வேற ஊர்ல போய் ஊழியம் பண்ணுன்னு அனுப்புறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமானது. God's ways are different. We calculate in such a way that it will please us. நமக்கு எது பிரியமா இருக்குமோ அந்த வழியை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம், இது பெட்டரா இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் தேவையில்ல, நான் சொல்றதை செய்யும் சொல்லி வேற ஒரு காரியத்தை சொல்கிறார். ஹல்லேலூயா. God changes his plan according to his own understanding and அதனால் தான் சொல்கிறேன், உங்கள் சிந்தனை, நம்மளுடைய சிந்தனைகளையும் நம்மளுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். We have to change our thought. நீ இப்படி யோசிக்கிறது தவறு, கர்த்தர் வேற மாதிரி யோசிக்கிறாரு. Change your thought process, change your plan. Hallelujah. கர்த்தர் எண்ணங்கள் சிந்தனைகள் வேறு வித்தியாசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சிச்சுவேஷனை மாற்றவில்லை. நீங்க அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். God is not changing the situation. அப்போஸ்தல புத்தகம், அதே அப்போஸ்தல நடபடிகள் 22ஆம் அதிகாரம் பாருங்க. 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது நான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்வது என்ன? ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் கேட்கும் பொழுது ஆண்டவர், நீ எழுந்து போ, நீ அங்க போனா ஆண்டவர் நான் என்ன சொல்றேனோ அதை செய், நான் சொல்வேன்றார். ஹல்லேலூயா. பவுல் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்கிற மனிதனாய் இருந்தார் பவுல்.
கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. God is not changing the situation. நிறைய பேர் என்ன யோசிக்கிறோன்னா, ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவார் என்று. ஆண்டவர் சூழ்நிலைகளை சில இடத்துல மாத்துகிறார், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ செங்கடல் இரண்டாக பிளந்தார், சூழ்நிலையை மாற்றினார். கரெக்டா இல்லையா? மாற்றினார். எரிகோ கோட்டையை உடைத்தார், யோதா நதியை தடுத்து நிறுத்தினார். அந்த இடத்துல டிஃபிகல்ட்டான சூழ்நிலை இருந்தது, அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றினார். ஆனால் இங்கே சில இடங்களில் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்ற மாட்டேன்னு இருக்கார். He is not changing the situation, but what he does, என்ன பண்ணுகிறார், என்ன செய்கிறார், அந்த சூழ்நிலை மத்தியில் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆண்டவர் 2 காரியத்தை செய்கிறார். இது 2ஆம் காரியமாக பவுல் வாழ்க்கையில் இதை செய்கிறார். என்ன செய்கிறார்? சூழ்நிலை மத்தியில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாய் பிறக்கும் பொழுது ஏரோது ராஜா அந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக தேடுகிறான். நான் ஏற்கனவே இந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் உங்ககிட்ட கேட்குறேன். அந்த ஏரோது ராஜா கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே, தேவகுமாரன் தானே, ஏன் அவரை பெத்லஹேமில் மறைத்து வைக்கவில்லை? ஆண்டவர் செய்திருக்கலாம் அல்லவா? செஞ்சிருக்கலாம். மறைச்சு வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆண்டவருக்கு. கண்களை மூடி மறைத்து வைப்பது. தேடுறவங்க தேடி பார்த்துருப்பாங்க, அங்கே எதுவுமே இருந்திருக்காது, அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே இயேசு கிறிஸ்து இருந்திருப்பார். மறைத்திருக்கலாம் அவர்கள் கண்களை. ஆண்டவர் அதை செய்யவில்லை. நீ எழுந்து, இரவு நேரத்திலே யோசேப்பு கிட்ட பேசுறார், நீ எழுந்து உன்னுடைய மனைவி மரியாளையும் குழந்தையும் எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போன்ற. ஹல்லேலூயா. தேவகுமாரனையே ஆண்டவர் அவருடைய திட்டத்திற்கு படிதான் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். தேவகுமாரன் சொல்லவில்லை, நான் இப்படிதான் இருக்க வேண்டும், நான் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. பிதாவானவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனையே இப்படிதான் நடத்துகிறார், அவருடைய சித்தத்தின் படிதான் நடத்துகிறார். ஹல்லேலூயா. Today God is saying, don't plan according to what you desire. உன்னுடைய ஆசைக்கேற்றபடி நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதே. அந்த சிந்தனைகளை மாற்று, அந்த சிந்தனைகளை மாற்று. நான் சொல்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்று. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் நீ என்ன பண்ண வேண்டும் என்று. தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் என்ன சொல்கிறேனோ அதை செய் என்கிறார். ஆண்டவரால் சவுலை முதலே சவுலை மாற்றியிருக்க முடியும், அவன் இருதயத்தை மாற்றியிருக்க முடியும், சவுலை போர் பிரச்சனைகளை மாற்றியிருக்க முடியும், அவன் கொண்டிருக்க முடியும், எது வேணாலும் செஞ்சிருக்கான் ஆண்டவர். ஆனால் தாவீதை வனாந்தரத்தில் 37 ஆண்டுகள் சுத்த விட்டார். ஹல்லேலூயா. தாவீது விரும்பி எல்லாம் வனாந்தரத்தில் சுத்தவில்லை. குடும்பத்தோட அவ்வளோ பிள்ளைங்களை வச்சுக்கின்னு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வச்சுக்கின்னு அவன் அப்படியல்ல, அவன் விரும்பி எல்லாம் செய்யும். ஆனால் ஆண்டவர் அதை செய்தார். ஹல்லேலூயா. ஏன்? பிகாஸ் தேர் இஸ் a greater glory. நீ கீழே இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மேலே உயர்த்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கே சூழ்நிலைகளை மாற்ற மாட்டுன்னு இருக்கிறாரோ, எங்கே சூழ்நிலைகளை மாற்றி நமக்கேற்றபடி மாற்ற மாட்டுங்க, அப்பொழுது என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை நம் வாழ்க்கையில் செய்ய போகிறார் என்று. ஹல்லேலூயா. நீ சூழ்நிலையில் மத்தியில் போகும் பொழுது, அதன் மத்தியில் போகும் பொழுது நிறைய காரியங்களை உன் வாழ்க்கையில் கற்றுக்கொள்வாய். You will learn many things when you go through the situation. கடினமான சூழ்நிலைகள், ஒரு ஏமாற்றமான சூழ்நிலைகள், நமக்கு கவலையான சூழ்நிலைகள், பண கஷ்டம், நெருக்கடி, எதிர்காலம் புரியவில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை, மழை இல்லை, வெட்ட ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க, நம்மை போட்டு கொடுக்க ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க, ஏன் தெரியல, வியாதி, கவலை, கஷ்டம், போராட்டம், இந்த சூழ்நிலையின் மத்தியில் நாம் போகும் பொழுது கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடப்பதற்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார்.
கூடையிலிருந்து இறக்கி ஓடி தப்பித்து விடு சவுலே என்று சொல்லும் பொழுது பவுலுக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த வழி மட்டுமல்ல பவுலே, இந்த வழியும் நான் உனக்கு காட்டுகிறேன், என்னை நம்பி நீ தப்பித்து ஓடு என்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, பவுல் பெரிய ராஜாக்கள் அதிகாரிகளுக்கு முன்பதாக நிற்க வேண்டியது இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அரிகப்பா ராஜாக்கு முன்னாடி நிற்கிறான்னா, ஒரு ராஜாக்கு முன்னாடி யாராலையும் போக முடியாது. ஆனால் பவுல் சுவிசேஷத்தை போய் சொல்றான் அந்த ராஜா கிட்ட. எப்படி? அன்றைக்கு ஆண்டவர் பேச்சை அவன் கேட்டதால். இன்றைக்கும் ஆண்டவர் நம் சூழ்நிலைகளை நிறைய பேருக்கு மாற்றவில்லை. நம்ம கேட்குறோம், ஆண்டவரை ஏன் ஆண்டவரை சூழ்நிலைகளை மாற்றின்னு இருக்கீங்க? Because he is teaching us something through this situation. இந்த சூழ்நிலைகள் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த சூழ்நிலையில் மத்தியில் நம்மை நடத்துகிறார். அப்பொழுது நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வோம் என்பதற்காக. ஹல்லேலூயா. ஏன்? so that you can meet kings. ராஜாக்களை நீங்கள் சந்திப்பீர்கள். உங்களையே ஆண்டவர் ராஜாவாக மாற்றுவார். ஹல்லேலூயா. தாவீதை ராஜாவாக மாற்றினார். அதனால்தான் அவனை கடுமையான ஒரு பாதையில் நடத்தினார். அவன் கற்றுக்கொண்டான். கஷ்டமான நேரத்தில் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. நெருக்கமான நேரத்தில், இருளான நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், அழும் பொழுதெல்லாம் யார்கிட்ட அழணும், என்ன செய்ய வேண்டும் என்று அந்த வனாந்தரத்தில் தாவீது கற்றுக்கொண்டான். அதனால் தான் சிங்காசனத்தில் அமரும் பொழுது அவனுக்கு அது பெருசா தெரியல. ஹல்லேலூயா. அந்த சிங்காசனத்தில் உட்காரும் பொழுது, ஆண்டவரே இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக எனக்கு, நான் எங்கெல்லாம் இருந்தேன், நான் தெருவில் படுத்திருந்தேன், ரோட்டில் படுத்திருந்தேன், ஆடுகளை மேய்ச்சிருந்தேன், நான் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, நீங்கள் மட்டும் தான் எனக்கு போதும்னு சொன்னான். ஏன் அந்த வார்த்தையை சொன்னா? ஏனென்றால் இதன் மத்தியில் ஆண்டவர் அவரை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்துவார். ஏனென்றால் உயர்வு வரும் பொழுது, கர்த்தருடைய காரியம் நம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, நாம் கர்த்தரை விட்டு விடாமல், அந்த உயர்வு பெருசல்ல, எனக்கு ஆண்டவர் தான் பெரியவர் என்று புரிந்து கொள்வோம். அதற்கு தான் இந்த சூழ்நிலைகள் மத்தியில் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. சேஞ்ச் யுவர் திங்கிங், சேஞ்ச் யுவர் ஹார்ட். இருதயம் மாற வேண்டும், சிந்தனைகள் மாற வேண்டும். அப்பொழுதுதான் வேதத்தின் காரியங்கள் புரிந்து கொள்வீர்கள், கர்த்தருடைய சிந்தனைகளை புரிந்து கொள்வீர்கள், உங்களுக்காக வைத்திருக்கும் சித்தத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். As a Christian, ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் ஏன் வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம் என்று புரிந்து கொள்வீர்கள். If you don't change your mind and your heart, then you will not understand. கர்த்தரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது உங்கள் சிந்தனைகள், எண்ணங்கள் மாற வேண்டும், முழுதுமாக மாற வேண்டும், மறுபக்கமாக திரும்பி பார்க்க வேண்டும். There is something else in the opposite side. Hallelujah. நேர் எதிராக வேற ஒரு காரியம் இருக்கிறது, அதை திரும்பி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தெளிவாக நடத்துவார். ஆண்டவரை நீங்கள் நம்பி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தெளிவான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. லாஸ்டா ஒரே ஒரு வசனத்தை படிப்போம். கலாத்தியர் எழுதின சுவிசேஷம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், Galatians chapter 1 verse 15. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். தாயின் கருவினிலே உங்களை பிரித்தெடுத்து அழைத்த தேவன் ஆண்டவர். அவர் உங்கள் வாழ்க்கையில திட்டங்களை வைத்திருக்கிறார். 17ஆம் வசனம். எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். பாருங்க, பவுல் என்ன சொல்றாரு, நான் கர்த்தரின் என்ன சொன்னாரோ அதை தான் செய்தேன். மற்றவங்கெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, உடனே எருசலேம் பட்டணத்துக்கு போய் இது பேதுரு என் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, இவர் இது செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பவுல் அதை செய்யவில்லை. பவுல் என்ன செய்தார்,
கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் செய்கிறேன். நான் உடனே கிளம்பி ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டேன். தமஸ்கு பட்டணத்துக்கு போனேன், அரேபியாவுக்கு போனேன், ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போனேன், எல்லா ஊழியங்களையும் செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. God's plan in your life, you should understand. You should understand what is God's plan in your life, so that your life completely changes. உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாற வேண்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். எல்லாம் கண்களை மூடுவோம். வாங்க. ஹல்லேலூயா. Praise God. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. காண்டரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. Praise God. Lord Jesus. Hallelujah. அப்பா தேவரே, இந்த மாதத்தில் எங்களுக்கு பெரிய சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. தேவரே ஹல்லேலூயா. அப்பா தேவரே, எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. தேவரீர் வெளிச்சத்தில் வெளிச்சமாக நாங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இருள் இருக்கும் ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஆண்டவரே. பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. ஜனங்களுக்கு பாவத்தில் கர்த்தாவே தேவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் வெளியே வர வேண்டும் ஆண்டவரே. தேவரே உமக்காக பிரித்தெடுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் ஜனங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவரீர் அப்பா, எங்கள் எண்ணங்கள் சிந்தனைகளை மாற்றுங்க. உமக்காக வைராக்கியமாய் எழுந்து நிற்க நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. சிந்தனைகளை மாற்றுங்க ஆண்டவரே. தேவரீர் ஹல்லேலூயா. இருதயத்தில் ஒரு மாற்றம் அப்பா தேவரே எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உமையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தரே, கிருபை உள்ளவரே, ரட்சிப்பின் தேவனே, பரிசுத்தரே, மகிமையுள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க அப்பா தேவரே. வழி நடத்தி பலப்படுத்துங்க. சூழ்நிலையிலே சில நேரத்தில் மாற்றி நிற்கீங்க, ஆனால் நாங்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. சூழ்நிலைகளின் மத்தியில் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். நீங்க தான் எங்களை நடத்துகிறீர். உங்களுடைய கரத்தை நாங்கள் இறுக பிடித்து கொண்டு நடக்கிறோம் ஆண்டவரே. தேவரே நீங்க அப்பா தேவரே உயர்ந்த இடங்களில் எங்களை அமர செய்ய போகிறீர். வெற்றியை தரப்போகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரே நீங்க மட்டும் எங்களோடு இருந்தால் போதும். உம்முடைய பிரசனம் எங்களை நடத்தினால் போதும் ஆண்டவரே. வழி நடத்தி பலப்படுத்தும். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வழி நடத்துகிறார். நீங்கள் உங்கள் ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியமாய் நில்லுங்கள். ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord.